ஒரே வருடத்துல அடுத்தடுத்து 2 படங்கள ரிலீஸ் பண்ண அஜித் சார் நடிப்புல அடுத்து உருவாக இருக்க படம் தான் ஏகே 64. அஜித் சார் நடிப்புல வெளியான விடாமுயற்சி ரசிகர்களிடையே நல்ல விமர்சனம் பெற்ற நிலையில குட் பேட் அக்லி படமும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. முழுக்க முழுக்க அஜித் சார் ரசிகர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படம் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியான நிலையில பாக்ஸ் ஆபீஸ்ல ரூபாய் 200 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணுச்சு. இந்த படத்தை தொடர்ந்து அஜித் சார் கார்ரேஸ்ல படம் பிஸியாக இருக்காரு. இதனால சினிமா அவருக்கு கிட்டத்தட்ட 9 மாதங்கள் பிரேக் விட்டிருந்தாரு. இப்போது கார்ரேஸ் முடிந்த நிலையில ஏகே 64 படம் குறித்த அப்டேட்டுமே வெளியாக இருக்கா. சோ அதன்படி இந்த படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க இருக்காராம். இதன் மூலமாக 2வது முறையாக அஜித் சாருடன் கைகோற்றிருக்காரு. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லப்படுது. படத்துடைய டியூரேஷனுமே 2 மணி நேரத்திற்கு குள்ளாரதான் இருக்கும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து ஒரு சில தகவல்களுமே வெளியாகி இருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா படத்துடைய ஷூட்டிங்கே 5 மாத காலம் தான் இருக்குமா. ஆகையால அடுத்த ஆண்டு ஏகே அவர்கள் அவருடைய ஏகே 65 படத்தையுமே ஆரம்பிக்க இருக்காரு. சோ ஏகே 65 படத்தை அட்லி அவர்கள் இயக்க போறார் அப்படின்னு ஒரு டாக் பரவலாக பேசப்பட்டு வருது. சமீபத்துல ஏகே அவர்களும் அட்லி அவர்களுக்குமான சந்திப்பு நடைபெற்றுள்ளதாம். சோ அதுல பாத்தீங்கன்னா அட்லி அவர்கள் சொன்ன கதை ஏகே அவர்களுக்கு ரொம்பவே பிடித்து போக அட்லி அவர்களையே ஏகே 65 படத்துல கமிட் செய்துள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.